மனித மிருகம். காட்டிலே ஒரு சமயம் எல்லா விதமான விலங்குகளுக்கும் பெரிய சந்தேகம் ஏற்பட்டது. முதல்ல குள்ளநரி ஆரம்பித்தது, என்னை விட மனிதன் எந்த விதத்தில் உயர்ந்தவன்? குள்ளநரி தந்திரம், வஞ்சகம் இப்படியெல்லாம் பேசுகின்றார்கள். மனிதனிடத்திலேயும் அந்த குணங்கள் எல்லாம் இருக்கின்றன. நான் வெயிலுக்கு இதமான பருத்தி ஆடைகள் கேட்பதில்லை, குளிருக்கு இதமான குடியிருப்பு பகுதி கேட்பதில்லை, கிடைப்பதை சாப்பிடுகிறேன், எந்த இடத்துல இருக்கின்றேனோ அங்கு உறங்குகின்றேன். இப்படி இருக்கின்ற என்னோடு அந்த கேவலமான மனிதனை ஏன் ஒப்பிடுகிறார்கள்? ஒவ்வொரு மிருகங்களும் இப்படியே யோசித்தன. அவை எல்லாம் சேர்ந்து யானை இடத்துல போய் யோசனை கேட்டன. யானை சொல்லியது, அருகிலே ஒரு முனிவர் வசிக்கின்றார், அவரிடத்துல நாம் போய் கேட்போம், எந்த விதத்திலே மனிதன் நம்மை விட உயர்ந்தவன், ஏன் அவனுக்கு மட்டும் தனி பெருமை என்பதை தெரிந்து கொள்வோம் என்று சொல்லுகின்றது. அதன்படி எல்லா மிருகங்களும் போகின்றன. பசு சொல்லுகின்றது, நான் வெறும் காய்ந்து போன வைக்கோல் அல்லது என்ன தீவனம் போடுகின்றானோ மனிதன், அதை சாப்பிட்டு விட்டு அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் அவன் குழந்தைக்கும் பால் கொடுக்கின்றேன். அந்த பாலில் இருந்து பலவிதமான பொருள்களை அவன் உற்பத்தி செய்கின்றான். அதே போல லக்ஷ்மியினுடைய ஒரு கடாட்சம் அந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்றால் பசுமாடு ஒன்று இருந்தால் போதும் என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட பெருமை உடையவன். ஆனால் பால் கொடுப்பது நின்று விட்டது, வயதாகி விட்டது என்றால் என்னை ஈவிரக்கமில்லாமல் கசாப்பு கடைக்கு தள்ளி விடுகின்றான். அவனிடத்தில் சொற்ப பணத்தை வாங்கி கொண்டு அவன் போகிலே மனிதன் போகின்றான். அப்படிப்பட்டவன் எப்படி உயர்ந்தவனாக இருக்க முடியும்? நாய் அடுத்தது சொன்னது, நான் நன்றிக்கு பெயர் பெற்ற உயர்ந்த விலங்கினம், அன்றாடம் ஒரு கவளம் உணவு கொடுத்தாலும் அவனையும் அவன் குடும்பத்தையும் ஆயுள் பரியந்தம் நான் காப்பாற்றுகின்றேன். அப்படிப்பட்ட நல்ல குணம், நன்றியும் விசுவாசமும் இருக்கின்ற என்னை நம்பினவர்களை நன்றி கெட்டதனமாக முதுகிலே கொத்தி அவர்களை வீழ்த்துகின்ற மனிதனோடு எப்படி ஒப்பிட முடியும்? கேவலமாக இருக்கின்றது என்று சொல்கின்றது. அதே போல மான், நான் எத்தனை அழகாக இருக்கின்றேன், முனிவரே நீங்கள் தவம் செய்வதற்காக விரித்து வைத்திருக்கின்ற தோலே மான் தோல்தான். எங்காவது நீங்கள் மனித தோலை விரித்து முனிவர்கள் தவத்தில் ஈடுபட்டார்கள் என்று கேள்விப்பட்டது உண்டா? எந்த விதத்தில் அவன் உயர்ந்தவன்? மயில் சொல்லுகின்றது, நான் பகவானுடைய முடியையே அலங்காரம் செய்கின்ற கண்ணனுக்கு மிகவும் பிரியமான மயில் பீலியாக இருக்கின்றேன். எத்தனை எத்தனை அழகு பொருந்திய வகையிலே நிறங்களின் கலவையாக இருக்கின்றேன். என்னை எப்படி இந்த மனிதனோடு ஒப்பிட்டு சொல்ல முடியும் என்று எல்லா மிருகங்களும் அதனதன் வாழ்க்கை முறையிலே, காகம் கரைந்து நான் என்னுடைய இனத்தவர் அனைவரையும் சேர்த்து சாப்பிடுகிறேன், இந்த மனிதன் இருந்தாலும் பதுக்கி வைத்து கொண்டு இன்னும் இன்னும் சேகரித்து அதையும் பிறருக்கு கொடுக்காமல் தனக்கு தனக்கு என்று சேகரித்து வைக்கின்றான், இவன் எப்படி உயர்ந்தவன் என்று ஒவ்வொரு விலங்கும் பறவையும் அதனதன் மன ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றது. எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த முனிவர் சொல்லுகின்றார், உங்களுக்கெல்லாம் 5 அறிவுதான் இருக்கின்றது.
நீங்கள் உங்களுடைய மன தூண்டுதலின் பெயரில் எல்லா காரியங்களையும் செய்கின்றீர்கள். ஆனால் மனிதனுக்கு ஆறாவது அறிவாக பகவான் எது நல்லது, எது கெட்டது, எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், யாருடன் பழக வேண்டும், யாருடன் பழகக்கூடாது, இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் பகுத்து அறியக்கூடிய அறிவை கொடுத்திருக்கின்றார். அதனாலே அவன் உங்களை காட்டிலும் உயர்ந்தவன் என்று உலகத்தவரால் பேசப்படுகின்றான் என்று சொல்லுகின்றார். அப்போ குள்ளநரி உடனடியாக கேட்குது, சரி, பகுத்தறிவு பகவான் கொடுத்திருக்கின்றார், அந்த பகுத்தறிவை அவன் பயன்படுத்தாமல் தவறாக நடந்தால் என்ன சொல்லுவது என்று கேட்க, அவனை மனித மிருகம் என்று சொல்ல வேண்டும். மிருகங்களுக்கும் கேவலமான கீழான இயல்பு படைத்தவன் பகவான். அந்த பகுத்தறிவு கொடுத்தது மனம்போன போக்கிலே இச்சையின் வசப்பட்டு கண்கள் ஒன்று சொல்ல, காதுகள் ஒன்றை கேள் என்று சொல்ல, இப்படி புலன் இன்பங்களுக்கு அடிமையாகி அவற்றின் வழியே செல்லாமல் இந்த உலகத்திலே நிலையானது என்ன என்பதை தீர்க்கமாக விசாரித்து ஆலோசித்து அறிந்து அவன் தன்னுடைய உள்ளுணர்வை பின்பற்றி உயர்ந்த பரம்பொருளை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுத்தார். அந்த பகுத்தறிவை அவன் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் மிருகங்களிலும் கேடுகட்ட மிருகம் மனித மிருகம் என்று முனிவர் சொல்ல, அனைத்து விலங்கினங்களும் பறவை இனங்களும் திருப்தியுடன் முனிவருடைய ஆசிரமத்தில் இருந்து கலைந்து செல்லுகின்றன. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது, நாம் மனித மிருகமாக மாறாமல் குறைந்தபட்சம் பகுத்தறிவை பயன்படுத்தும் மனித இனமாகவாக இருக்க வேண்டும். மனிதன் என்பவன் தேவனாகலாம் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி மனித மனதை ஒரு நீரோட்டத்தை எப்படி தடுத்து நிறுத்தி அணைக்கட்டு கட்டி நல்ல பாசனத்திற்கும் மின்சார உற்பத்திக்கும் இப்படி என்னென்ன ஆக்கப்பூர்வமான வழியிலே பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்துகின்றார்களோ, அதுபோல நம் மனதிற்கு ஒரு தடை போட்டு, நீ போகின்ற வழி சரியானது அல்ல, பாதாளத்திலே உன்னை தள்ளிவிடும், இந்த நேர்மையான வழியிலே செல்ல வேண்டும், இறைவனுடைய திருப்பாதங்களை சென்று அடைவதுதான் நம்முடைய லட்சியம் என்பதையெல்லாம் மனதிற்கு திரும்ப திரும்ப இடித்து கூறி அதை வழிப்படுத்த வேண்டும். அப்படி இல்லாத இந்த மனித ஜென்மம் புற தோற்றத்திற்கு மனிதனாக இருந்தாலும் அவன் கேடுகட்ட மனித மிருகமாக மாறிவிடுவான். அப்படி நாம் மாறாமல் நல்ல முறையிலே நம் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் என்பதை இந்த கதையிலே அறிந்து கொள்கின்றோம். அதன்படி நல்ல முறையிலே நாம் வாழ படிப்படியாக முயற்சிகள் எடுத்துக்கொள்ளவும் உறுதி எடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.